குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பெனிஃபிட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சரியா? பெருநிறுவன ஆளுகையின் பயன்கள். பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் மேடு பாசிபிள் த்ரூ டிரான்ஸ்பரண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டர் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஆல் ஸ்டேக்ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட் ஆர் protected and promoted through corporate governance. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறாங்க. பெருநிறுவன ஆளுகை தத்துவத்தின் ஒரு முக்கிய கூறான வெளிப்படைத்தன்மை மேலாண்மையின் மூலம் எந்த ஒரு நாட்டின் சமச்சீரான பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சரியா? இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸோட பாலிசி நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாக்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் லெவலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெருநிறுவன ஆளுகை கோட்பாட்டின் மூலம் அனைத்து பங்குதாரர் நலம் மற்றும் பாதுகாப்பு பேணி காக்கப்படுகிறது. சரியா? இந்த ரூல்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிசி மூலமாக ஆல் பார்ட்னர்ஸோட நலன் என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். குட்ஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எனேபிள்ஸ் கார்ப்பரேட் சக்ஸஸ் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நல்ல பெருநிறுவன ஆளுகை மூலம் அந்நிறுவனத்தின் வெற்றியை உறுதி செய்ய மற்றும் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்த இயலும். சரியாப்பா? நல்ல ஒரு பெருநிறுவன ஆளுகை மூலமாக நிறுவனத்தின் வெற்றியை உறுதி செய்ய மற்றும் பொருளாதார மேம்பாட்டை என்ன பண்ண முடியும், நம்ம ஏற்படுத்த எக்கனாமிக் சக்ஸஸ் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வர முடியுங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் ஸ்டேபிள் குரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியா? தொழில் அமைப்புகள் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. சரியா? தொழில் அமைப்புகளோட வளர்ச்சி என்ன பண்ணுது, அது உறுதிப்படுத்துது. அதே மாதிரி அலைன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர். பல்வேறுபட்ட பங்குதாரர் நலன்களை சீரமைத்தல். சரியா? அதே மாதிரி பல்வேறுபட்ட பங்குதாரர் நன்மையை என்ன பண்ண சீரமைக்கிறது. அதே மாதிரி இம்ப்ரூவ் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் அண்டு எனேபிள் ரைசிங் ஆஃப் கேபிட்டல். சரியா? முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துதல் மற்றும் அதன் மூலம் முதலீட்டை அதிகரிக்க செய்தல். சரியா? இன்வெஸ்டர்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபிடென்ஸ், இன்வெஸ்டர் மூலமாக நம்ம கான்ஃபிடென்ஸ் கொண்டு வருது. சரியா? அது மூலமாக அவங்கள என்ன பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு ரைசிங் ஆஃப் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனங்களுக்கான மூலதன செலவினை குறைக்கின்றது. ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் கம்பெனிஸ். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறாங்க, நிறுவனங்களுக்கான மூலதன செலவு குறைக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் கம்பெனிஸ், மூலதனம் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி ஹேஸ் ஏ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஷேர் ப்ரைஸ். பங்கு விலையின் மீது எதிர்மறை தாக்கத்தை கொண்டுள்ளது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்கு விலை மேலே என்ன பண்ணுறாங்க, ஷேர் ப்ரைஸ். சரியா? பாசிட்டிவ் பங்கு விலையின் மீது எதிர்மறை தாக்கத்தை கொண்டுள்ளது. அதே மாதிரி செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் இன்சென்டிவ் டு மேனேஜர் டு அச்சீவ் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ். பெருநிறுவன ஆளுகை குழு நிறுவனங்கள் தங்களின் குறிக்கோள்களை அடைய மேலாளர்களுக்கு ஊக்கமளிப்பது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மேனேஜர் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ். சரி, எல்லாத்துக்கும் அவங்க குறிக்கோள் அடையிறதுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன பண்ணுறது, மேலாளருக்கு ஊக்கம் அளிக்குதுங்கிறாங்க. எயித் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் எயித் ஒன் எலிமெண்ட் வேஸ்டேஜ், கரப்ஷன், ரிஸ்க் அண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட். தேவையற்ற கழிவு, விரயம், ஊழல்கள், இடர்பாடுகள் மற்றும் தவறான மேலாண்மை போன்றவற்றை தவிர்த்தல். சரி, இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது. நைன்த் ஒன் இம்ப்ரூவ் த இமேஜ் ஆஃப் த கம்பெனி. நிறுவனம் மீதான மக்களின் கருத்துவத்தை கூட்டுகிறது. இமேஜ் என்ன பண்ணுது, அது ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணுதுங்கிறாங்க. அதேமாதிரி த ஆர்கனைசேஷன் இஸ் மேனேஜ் டு பெனிஃபிட் த ஸ்டேக் ஹோல்டர். அமைப்புகள் பங்குதாரர்களின் பயன்பாட்டை சரியான முறையில் கையாளுகிறது. சரியா? ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டருக்கு தேவையான என்ன பண்ணுறாங்க,
பெனிஃபிட்டை வந்து என்ன பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பெனிஃபிட்டை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. என்ஷூர்ஸ் எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், வள ஆதாரங்கள் சிறந்த முறையில் ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகுக்கிறது. அதே மாதிரி அந்த ரிசோர்ஸை வந்து கரெக்டான முறையில் ஒதுக்கீடு செய்கிறதுக்கு, அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. 12th ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பிராண்ட் ஆஸ் அண்ட் எத்திக்கல் பிஸ்னஸ். சரி, ஆஸ் அண்ட் என்னது, எத்திக்கல் பிஸ்னஸ்ங்கிறாங்க. தொழில் நெறிமுறைகள் வெளிப்படுத்திக்கிறது, ஸ்ட்ராங் வந்து பண்ணுது. சரி, எத்திக்கல் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து ஸ்ட்ராங் வந்து பண்ணுதுங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன் இந்தியா மீனிங். சரியா, இந்தியன் எக்கனாமி இஸ் க்ரோவிங் ஓவர் த லென்த் அண்ட் பிரீத் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் ஏர்னிங் ஹெஜ் ப்ராஃபிட். Companies have grown in the size, capital and number of employees, competing with different countries. The concept of multinational corporation has gained significance over a period of time as it has business globally in different countries. என்ன வந்து இதில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பொருளாதாரம் பல்வேறு கோணங்களில் மிக வேகமாக வளர்ந்து வருவதோடு பன்னாட்டு நிறுவனங்களோடு இந்தியன் எக்கனாமி இஸ் க்ரோவிங் ஓவர் த லென்த் அண்ட் பிரீத் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் என ஹெஜ் ப்ராஃபிட். இந்திய பொருளாதாரம் பல்வேறு கோணங்களில் மிக வேகமாக வளர்ந்து வருவதோடு பன்னாட்டு நிறுவனங்களின் போட்டியிடும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. சரி, மல்டிநேஷனல் கார்பரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெவலப்மெண்ட்டு லென்த்தாக வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மல்டிநேஷனல் கம்பெனியோட போட்டி போடக்கூடிய அடையுள்ள அளவில் என்ன இருக்கிறது, வளர்ந்துட்டு வந்து வருது. முதலீடு மற்றும் பணியாளர் அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிள் அண்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. சரியா, அந்த அளவில் என்ன ஆகுதுன்னா இது வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிட்டு வருதுங்கிறாங்க. அதேமாதிரி companies with different countries company. The concept of multinational companies has gained significance over a period of time as it has its business globally in different country. அதேமாதிரி வளர்ந்துள்ளது. மேலும் பல ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் உலகளவிய அளவில் வர்த்தகம் கொண்டுள்ளதால் அதிக அளவில் லாபம் ஈட்டும் வகையில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. சரியா, பல வருஷமாக பல்வேறு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, உலகளவில் வர்த்தகம் வந்து செய்கிறதுனால அதிக லாபம் வந்து ஈட்டுறதுக்கு மல்டிநேஷனல் கம்பெனி பன்னாட்டு நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்து வருதுங்கிறாங்க. அதேமாதிரி மேற்கூறிய இந்த சூழ்நிலையில் பன்னாட்டு நிறுவன கோட்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, அது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினேஷன். சரியா, டெஃபினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, MNC இஸ் டிஃபைன்டு டு பி அண்ட் என்டர்பிரைசஸ் ஆப்ரேட்டிங் இன் செவரல் கண்ட்ரிஸ் பட் மேனேஜ்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி. சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பன்னாட்டு நிறுவனம் பல நாடுகளில் செயல்படும், ஆனால் அதன் தலைமை நிர்வாகம் ஒரு நாட்டிலிருந்து மட்டுமே நிர்வகிக்கப்படுகிறது. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறாங்க, MNC கம்பெனி பல நாடுகளில் வந்து அது வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் அதோட தலைமை, சரியா, செவரல் கண்ட்ரி பட் மேனேஜ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி. தலைமை நிர்வாகம் ஒரு நாட்டிலிருந்து மட்டுமே நிர்வகிக்கப்படுகிறது. ஹெட் ஆஃபீஸ் ஒரு நாட்டில் இருக்கும், அதோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும், பல நாடுகளில் வந்து அது வந்து இருக்குங்கிறாங்க. A multinational corporation is an organization doing business in more than one country. It engages in various activities like exporting, manufacturing in different countries. ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் தொழில் செய்யும் ஒரு அமைப்பே பன்னாட்டு நிறுவனம் ஆகும். சரியா, அதேமாதிரி மோர் தென் ஒன் கண்ட்ரி. சரியா, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கண்ட்ரியில் வந்து தொழில் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. இது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. நிறைய இது என்ன பண்ணுதுனாக்கா, ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது, இது வந்து ரன் பண்ணுது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தி பல்வேறு நாடுகளில், அதாவது ஏற்றுமதி மற்றும் பல்வேறு நாடுகளில் உற்பத்தி மேற்கொள்ளல், பன்னாட்டு மேற்கொள்ளல். அதே மாதிரி MNC கம்பெனி விச் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஏ
headquarters based in one country while other facilities are based in other locationங்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் என்பது ஒரு நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனமாகும். சரியா? எம்என்சி கம்பெனிங்கிறது ஒரு கண்ட்ரி எப்படி வந்து இருக்குது, ஹெட் குவார்ட்டராக வந்து வச்சு செயல்படுது அப்படிங்கிறாங்க. அது சமயம் அதன் இதர வசதிகள் பிற பகுதிகள் அமைந்துள்ளது. அது சமயம் என்ன, அது நிறைய வந்து எப்படி இருக்குன்னா ஃபெசிலிட்டி வந்து அதில் வந்து இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, எந்த ஒரு எனி கம்பெனி இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஏ மல்டிநேஷனல் கம்பெனி ஆர் கார்பரேஷன் MNC when that company manage it corporate or production or service delivery from more than a single country. It has its headquarters based in one country with several other operating branches in different other countries. The countries where the headquarters is located is called the home countries, whereas the other countries with operational branches are called the host country. Apart from playing an important role in globalization and international relations, those multinational companies even have notable influence in a country's economic as well as the world economy. அதே மாதிரி the budget of some of the MNCs are so high that at times they even exceed the GDP gross domestic product of nation. எந்த ஒரு நிறுவனம், ஒரு பன்னாட்டு நிறுவனம் அல்லது கழகம் குறிப்பிடப்படுகிறதோ அந்த நிறுவனம் அதன் செயல்பாடு அல்லது உற்பத்தி அல்லது சேவை வழங்குதலை ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் நிர்வகிக்கிறது. சரியா? புரிஞ்சுதா? எந்த ஒரு நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை வந்து கழகத்தை வந்து குறிப்பிடுகிறதோ அது வந்து என்ன பண்ணுது, ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அது வந்து சர்வீஸும் பண்ணுறாங்க. இது தலைமையிடத்தை ஒரு நாட்டிலும் அதன் கிளையை பல நாடுகளும் கொண்டுள்ளது. அதே தான் நம்ம சொன்ன மாதிரி தான். ஹெட் ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். பிரான்ச்சஸ் வந்து என்ன இருக்கும், பல்வேறு நாடுகளில் வந்து இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ஒரு நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதோ அந்த நாட்டை வந்து என்னென்னு சொல்ல, ஹோம் கண்ட்ரி. சரியா? ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்கிறத என்னன்னு சொன்னாங்க, சொந்த நாடாக வந்து எது வந்து கருதுதோ அது என்ன சொல்கிறாங்க, ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. எனவும் அதே சமயம் எந்தெந்த நாடுகளில் கிளைகள் அமைத்து செயல்படுகிறதோ அந்த நாட்டை வரவேற்கும் நாடு, ஹோஸ்ட் கண்ட்ரி. சரியா? புரிஞ்ச? பிரான்ச்சஸ் வந்து செயல்படுறத கண்ட்ரியை வந்து என்னென்னு சொல்கிறோம், ஹோஸ்ட் கண்ட்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. உலகமயமாக்கம் மூலம் பன்னாட்டு உறவுகளில் எந்த அளவிற்கு முக்கிய பங்கு வகித்தாலும் பன்னாட்டு நிறுவனம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திலும் ஒரு போதும் தாக்கத்தை ஏற்படுத்த இயலாது. சரியா? உலகமயமாக்கல் மூலம் என்னது, குளோபலைசேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து முக்கியம் வந்து இடம் பிடிச்சாலும் நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்தாலும் மல்டிநேஷனல் லெவலில் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து ஒரு நாட்டை பொருளாதாரத்தை மட்டுமின்றி வேர்ல்டு எக்கனாமிக்கும் வந்து ஒருபோதும் தாக்கத்தை வந்து என்ன பண்ணாது, இது வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, features of the MNC. The main features of the elements of MNCs are as follows ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, கன்சிடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ அவுட் த globe through they do the business in a few country. சரியா? பன்னாட்டு நிறுவனங்களின் இயல்புகள். பன்னாட்டு நிறுவனங்கள் முக்கிய இயல்புகள் அல்லது கூறுகளை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். உலகளவு வாய்ப்புகள் இருப்பதாக கருதினாலும் சில நாடுகளில் மட்டுமே இந்நிறுவனம் தொழிலை நடத்துகிறது. வேர்ல்டு ஃபுல்லுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தாலும் குளோபல் ஃபுல்லும், ஆனால் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தொழிலை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, டு இன்வெஸ்ட் கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் தேர் அசட்டு இன்டர்நேஷ்னலி. பன்னாட்டு அளவில் தங்கள் சொத்துக்களில் ஒரு கணிசமான பகுதி முதலீடு செய்கிறது. வேர்ல்டு லெவலில் என்னது அசட்டை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, தே ஆர் ஹெட்ஜ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவ்வகை நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் தொழில் அமைப்புகளை கொண்டு இயங்கி வருகிறது. இவ்வகை நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் தொழில் அமைப்புகளை என்னது கொண்டு இயங்கி வருகிறது அப்படிங்கிறாங்க.
இதேமாதிரி it engage in international production and operate plant in a number of countries. நிறுவனங்கள் பன்னாட்டு அளவில் உற்பத்தியை மேற்கொள்கிற வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி மற்றும் பல நாடுகள் தொழிற்கூடங்களை இயக்கி வருகிறது. என்ன பண்ண ஆப்ரேட் பிளான்ட் இன் நம்பர் ஆஃப் என்னது கண்ட்ரீஸு. நெக்ஸ்ட்டு தே டேக் மேனேஜ் டிசிஷன் ஆன் ஏ குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். அதேமாதிரி உலகளவில் கண்ணோட்டத்தில் நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள பன்னாட்டு நிறுவனங்கள் வகை செய்கிற வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க முயற்சி வந்து அந்த முயற்சியில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறாங்க. த ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் ஆர் எ ஃபியூ கண்ட்ரி. பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு சில நாடுகளில் மட்டும் உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளில் விற்பனை மேற்கொள்கிறது. வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்ன பண்ணாங்க சேல்ஸ் வந்து கொடுத்து ஒரு சில நாடுகளில் என்ன பண்ணாங்க உற்பத்தி வந்து செஞ்சு பல்வேறு நாடுகளில் விற்பனை வந்து என்ன பண்ணுறாங்க மேற்கொள்கிறாங்க. அதேமாதிரி பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக பெருநிறுவனங்களின் தொழிலில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. சரி, அது இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் ஆர் இன்டெகிரேட்டட் இன்டு கார்பரேஷன் ஓவரால் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பெருநிறுவனங்களின் தொழிலில் ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னட்டு ஒய் எம்என்சி இன் இந்தியா. சரியா, ஒய் எம்என்சி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.